அனைவருக்கும் வணக்கங்க. எங்கள் மாடியில் வந்து விதவிதமான கத்திரிக்காய் வந்து நிறைய காய்க்குதுங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து எக்காலத்துலேயும் வந்து நம்ம பயிரிடக்கூடியதுங்க. கொழுப்பை வந்து நல்லா குறைக்குங்க. அதனால் வந்து நம்ம சமையலில் தினசரி கூட உபயோகப்படுத்தலாம். மாடியிலையும் நல்லா காய்க்கக்கூடியதுங்க. விதைகளை வந்து நம்மளே வந்து பழுத்தப்புறம் கத்திரிக்காய் வந்து நல்லா பழுக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அலசிட்டிங்கன்னா, பிழிஞ்சு அலசிட்டிங்கன்னா அடியில் வந்து விதைகள் வந்து தங்கிருங்க. அப்புறம் நம்ம அதை எடுத்து மேலாக்க இப்போ மண் கலவை ரெடி பண்ணோம்னே மேலேயே வந்து ஊனி வைங்க. நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து விளைச்சல் நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குங்க. மாட்டு எரு மண்புழு உரம்லாம் கலந்து வைங்க. நோய் தாக்குதல் வந்ததுன்னா 3G கரைசல் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து அதாவது வேப்பெண்ணெய் ஷாம்பு கலந்தும் அடிக்கலாங்க. அடித்தாலும் வந்து நல்லா வந்து மட்டுப்பட்டுருங்க. இந்த சின்ன சின்னதாக வரக்கூடிய அந்த வந்து வெள்ளை கலரில் வரும் இல்லைங்களா, அந்த பூச்சி மட்டும்தாங்க வரும். அதுக்கு நம்ம அப்படி அடித்தா போதுங்க, நோய் தாக்குதல்லேருந்து வெளியேற்றிடலாங்க. இது பாருங்கள் எத்தனை விதமான கத்திரிக்காய் மாடி தோட்டத்தில் இருக்குதுன்னு. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.